அதிமுக ஆட்சி அமைந்ததும் எடப்பாடி தொகுதியை விட கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வளரும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியது சவாலா அல்லது இலக்கா என்கிற கேள்விகளுக்கு திருச்சி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அதிமுக ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்திலிருந்து உதிர்ன இலைகள் தான் ஓபிஎஸ், செங்கோட்டையன். இவங்கெல்லாம் செங்கோட்டையன் அவர் ரெட்டையில சின்னத்தில் இல்லைன்னா அவரு அங்க எம்எல்ஏவும் வாய்ப்புகள் இல்லை. அவர் செங்கோட்டையன் தனிப்பட்ட மெஜாரிட்டியில ரெட்டை இலைங்கிற ஒரு நபர் தான். அந்த இதுல தான் அவரு அங்க மெஜாரிட்டியில இருக்காரு தவிர அவர் போனாலும் அதிமுகவுக்கு எந்த கவலைகளும் இல்லை. எடப்பாடி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு கோபிச்செட்டிப்பாளையம் தான் இலக்குன்னு. மீதி 233 தொகுதியோட தொண்டர்களோட உற்சாகம் அந்த அளவுக்கு இருக்குன்னு இது பாதிக்கும் அவரையே. அவர் ஏன் கோபிச்செட்டிப்பாளையத்தை குறிப்பிட்டு சொல்றாரு? செங்கோட்டையன் போனது ஒரு பாதிப்பா பாக்குறாரா? எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நேற்றுக்கு இவர் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் ஒன்றுதான் என்று. அப்போ அவர் மனசுல ஏதோ ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது தவறான வார்த்தைக்குங்கிறதுக்கு உதாரணத்துக்கு எடப்பாடி அவர்கள் எடப்பாடி தொகுதியோடைய முன்னுதாரணமாக நல்லா செயல்படுத்தி நல்லபடியாக கொண்டு வருவோங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அது சவால் கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது எந்த தொகுதியா இருந்தாலுமே வெற்றி பெறக்கூடிய தொகுதி தான். அதெல்லாம் யாருமே எந்த தொகுதியும் மேலே கொண்டு வர மாட்டேங்க. எல்லாமே அடிப்படை வசதி கூட கம்மியாக தான் இருக்கும். சும்மா சொல்றது ஓட்டு வாங்குறத எந்த கட்சிக்காரங்க இவங்ககிட்ட இல்லை. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் இவங்க மாறி மாறி வரப்ப அப்படியே சொல்றது தான். புரியுதுங்களா? எந்த தொகுதி மேலே பெரிய ரொம்ப ஹை லெவல்லாம் வராது. சும்மா சொல்லி ஓட்ட வாங்குறது அவ்வளோதான். கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய பரப்புரை பேச்சு குறித்து திருச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.